இன்றைய முதல் வாசகத்தில் முதல் முறையாக ஆண்டவர் மீண்டுமாக நமக்கு சொல்வது, ஆண்டவரின் அறிவுரையை கேளுங்கள், அவர் தம் கட்டளைக்கு செவிசாயுங்கள். இதுதான் மீண்டுமாக ஆண்டவர் நம்மிடம் கேட்க வேண்டும். லிசனிங் என்று ஆங்கிலத்தில் நாம் சொல்றோம். லிசனிங் அது ரொம்ப கஷ்டமான ஒரு செயல். சில நேரங்களில் நாம்லாம் சொல்லுவோம் இல்லையா, ஒரு வாய் தான் கொடுத்துருக்கிறாரு, ஆனால் அது ஓயாமல் பேசிகிட்டு இருக்குது. 2 காது கொடுத்துருக்கிறாரு, அது செவிடாமே இருக்குது. ஆனாலும் மிக்க சகோதரிகளே, இதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இறைவன் அதிகமாக கேட்க வேண்டும், குறைவாக பேச வேண்டும். அதுதான் அவர் ஆண்டவர் சொல்லுகின்றார். குறைவாக நாம் பேசணும். சொல்லுவாங்க இந்த சைக்காலஜி, பிஸ்னஸ், பயாலஜி படிச்சோம், 2 காதையும் வெட்டி ஒன்றா வச்சா என்ன வரும்? இதயம் வரும். எங்கே நாம் கேட்க வேண்டும்? இதயத்தில் கேட்க வேண்டும் என்பதற்காக என்று சொல்லுவார்கள். இதெல்லாம் உதாரணம், நல்லா தான் இருக்கு கேட்பதற்கு. செயலில் அதை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் அனைவருமே ஏதோ இந்த பணி வாழ்வை மேற்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு முதல் வாசகம் நிறைய சொல்லியிருக்கிறோம். இதை செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அதை செய்யணும், நிறைய செய்யணும். நாமளும் என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? செய்யணும் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் செய்வதில்லை. மாறாக வேறொன்றை நாம் தேடுகிறோம். எதை தேடுகின்றோம் என்றால் நம்முடைய சுயநலத்தை தேடுகிறோம். சுயநலம் என்றதை விட ஆங்கிலத்தில் ஈகோ என்று சொல்லுவோம்ல, நம் நலம், நம்முடைய நலம், இதைத்தான் நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். அதனால தான் நமக்கு எதுக்குமே டைம் இல்லை. obsession with our own ego அப்படின்னு நாம் ஆங்கிலத்தில் சொல்லலாம். அதனால நமக்கு மற்றவர்களை கேட்பதற்கும், மற்றவர்கள் சொல்வதை நின்று கேட்பதற்கு கூட நமக்கு நேரம் இல்லை. ஒரே வார்த்தையில் சொல்லணும், ஐ எம் வெரி பிஸி. என்ன பிஸின்னு தெரியாது இல்லையா? என்ன பிஸின்னு தெரியாது. வேலை ஒன்றும் நடக்காது, ஆனால் எப்பயுமே நம்ம பிஸியாக இருக்கோம். ஏனென்றால் அன்பு சகோதரிகளை, எதற்காக இந்த வார்த்தையை பயன்படுத்துறது? எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு தான், வேற ஒன்று. ஐ டோன்ட் ஹேவ் டைம், ரொம்ப பிஸி. அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் இவங்க என்ன பிஸியில் இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஆக நம்முடைய செயல்கள் நம்மை வெளிப்படுத்துகின்றன. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நாம் சொல்வது போல் செய்யுங்கள். அதை அவர் செய்து காட்டிருக்கிறார் இல்லையா? தன்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்து காட்டியிருக்கிறார். அதனால் தன்னுடைய வார்த்தையை அவர் சொன்னாலும் அந்த வார்த்தையானது ஒரு செயலோடு முடியும். தமிழ் கிராமர் படிக்கின்ற பொழுது வினைச்சொல்லுன்னு சொல்லி நாங்கள் ஒன்று படிச்சிருப்போம் இல்லையா? வினைச்சொல் என்னன்னா, ஒரு வார்த்தையை சொன்னாலே அது ஒரு செயலாக மாறும். ஆதி ஆகமத்தில் இல்லை, தொடக்க நூலில் நம்ம என்ன கேட்குறோம்? ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஒளி உண்டாகுங்கன்னு சொல்லும் பொழுது என்ன நடக்குது? அது சொல்லும்போதே அது நடக்குது. அதுதான் அதை ஒரு சொல் சொல்லுகின்ற பொழுதே செய்கின்ற ஒரு செயல் நம்ம வினைச்சொல் என்று நாம் சொல்கிறோம். ஆக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்ற பொழுதே அது செயலாக மாறுகின்ற ஒரு வார்த்தை. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், கேளுங்கள். அதை கேட்கின்ற பொழுது உங்களுடைய சொல்லும் செயலாக மாறும். அதனால தான் சொல்லுக்கும் செயலுக்கும் ஒரு சம்பந்தம். ஏன் நாம் கேட்கவில்லை? ஆண்டவருடைய வார்த்தையை நாம் ஏன் கேட்பதில்லை என்றால், அது நமக்கு எதிரான ஒன்றாக இருக்கிறது. அவர் விருப்பமும் நம் விருப்பமும் முரண்பாடாக இருக்கின்றது, எதிராக இருக்கின்றது. சிந்தித்து பாருங்கள், ஏன் நம்ம அதெல்லாம் கேட்கறது? இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுறோம் அப்படின்னு சொன்னால், இது கேட்டால் நாம் மாற வேண்டுமே. அவர் சொல் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும். ஆனால் அவர் சொல்வதை நாம் கேட்காமல் இருப்பதனால மாற்றம் இல்லாமலே நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கின்றது.
அதனால தான் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் சொல்கிறார், திரும்ப திரும்ப சொல்கிறார், அவருடைய அறிவுரையை கேளுங்கள், அவரது கட்டளைக்கு செவி சாயுங்கள். நற்செய்தியிலும் சொல்கிறார், அவர்கள் சொல்வது போல செய்யுங்கள். யாரு? உங்களுடைய பெரியவர்கள், அதிகாரிகள், தலைவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், பெரியவர்கள். முக்கியமாக இங்கிருந்து சொல்றது யாரு? சபை தலைவர்களை, அவருடைய என்ன சொல்றது, மத தலைவர்களை பார்த்து சொல்றார், அவர்கள் சொல்றது போல செய்யணும். சொல்றதெல்லாம் நல்லது தான் இல்லையா? சிலர்லாம் பார்த்தோம்னா பிரசங்கம் பயங்கரமாக இருப்பாங்க இல்லையா? சாமியார்களை மட்டும் சொல்கிறேன், சிஸ்டர்களை தான் சொல்கிறேன் இல்லையா? கம்யூனிட்டியில் பார்த்தா பேச்சு அப்படி இருக்கும். இந்த மாதிரி செயல்பட்டால் எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது சொல்வதற்கும் செய்வதற்கும் பாரதூரமான வித்தியாசம் இருக்கு. அதனால தான் நம்ம கேட்கறதும் இல்லை. சில நேரம் இது அப்படிதான் கத்தம், பேசுறதுக்கு நம்ம சொல்ல மாட்டோம், அது அப்படிதான் கத்தம். ஆக நம்முடைய வாழ்க்கையை பார்த்து மக்களும் சில நேரங்கள் அப்படித்தான் சொல்றாங்க, அப்படித்தான் இருப்பாங்க இல்லையா? they are not witnesses many times in our life அப்படின்றது மக்கள் நமக்கு சொல்லுவாங்க. அப்போ நம்முடைய சொற்களுக்கும் செயல்களுக்கும் நாம் செய்ய வேண்டிய பணிகளுக்கும் அதனுடைய அர்த்தங்களுக்கும் தூரமான வித்தியாசங்கள் இருப்பதனால மக்களும் நம்மை பார்த்து பெரிதாக ஏற்றுக்கொள்வதில்லை அல்லது மதிப்பதில்லை, அல்லது நம்முடைய வாழ்க்கையை அவர்கள் ஏதோ அவங்க இஷ்டம் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி விட்டுட்டு போயார். ஆக இன்று நம்முடைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு சொல்றார், உங்களுடைய வார்த்தைகளுக்கும் உங்களுடைய செயல்களுக்கும் இணக்கம் இருக்க வேண்டும். உங்களுடைய நடத்தைக்கும் உங்களுடைய செயல்பாடுகளுக்கும் இணக்கம் இருக்க வேண்டும். ரெண்டும் இணைந்து இருக்க வேண்டும். எப்படி நம்ம ஆண்டவருடைய வார்த்தை நாம் கேட்போம் இல்லையா? ஒளி உண்டாகுகன்னு சொல்லுகின்ற பொழுதே அந்த செயலானது ஏற்பட்டது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் செயல்களில் வழியாக இறைவனை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அது எப்போ நடக்கும் என்றால் கேட்கின்ற பொழுதுதான் நடக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்றார் இன்னொரு இடத்துல, கேட்க செவி உள்ளவன் கேட்கட்டும். அப்போ கேட்குறவங்க மட்டும்தான் ஏதோ ஒரு சாதிப்பாங்க, மற்றவர்கள் எல்லாம் சாதாரணமாக வாழ்வாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கை, அர்ப்பண வாழ்க்கை எந்த நிலையில இருக்கின்றது என்பதை இந்த நிலையில சிந்திப்போம். செயலாக்கம் உள்ள ஒரு விசுவாச வாழ்க்கையா அல்லது வெற்று வேட்டா, வெற்று பேச்சா? இப்போ நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் நமக்கு வேண்டும் இல்லையா? அர்த்தம் எப்படி கிடைக்கும்? கனி தருகின்ற சகோதரிகளாக நாம் இருக்கின்றவர்கள் தான். நீங்கள் எல்லாருமே பெரும்பாலும் சாதாரணமாக மக்களோடு நெருக்கமாக இணைந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றனர். அவர்களுக்கு என்ன வேண்டும், எதை வேண்டும் என்று தெரிந்து செய்து கொண்டு இருக்கின்றீர்கள். அதை செய்கின்ற பொழுது இறைவனை நாம் முன்னிறுத்துகின்றோம், இறைவனுடைய செயல்களை அங்கே முன்னிறுத்துகின்றோம், இறைவனை நாம் வெளிப்படுத்துகின்றோம், இயேசுவை அங்கே முன்னிறுத்துகின்றோம். இதெல்லாம் கேள்விகள் கேட்கிறோம். அப்பொழுதுதான் அது கனி தருகின்ற ஒரு பணியாக மாறும். ஆக இதனாலே அன்றதை பார்த்து இதற்காக செய்கின்றோம். கேட்கவும் கேட்பதை செயல்படுத்தவும், நம்மை நாம் முன்னிறுத்தாமல் பிறரை முன்னிறுத்தவும், கடவுளை முன்னிறுத்தவும் ஆண்டவர் நமக்கு வரம் தர வேண்டும்.